வைரல் சிம்பிள் பாஸ்தா ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ். ஸோ இது ஒரு சண்டே மார்னிங். பாஸ்தாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் காலையிலேயே ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். பன்னீர், டொமேட்டோ, கார்லிக், அதுக்கப்புறம் பால், என்னென்ன தேவைப்படுமோ எல்லாமே வாங்கினேன். பட் இந்த சிம்பிள் ரெசிப்பியை நான் இவ்வளோ கேவலமாக சொதப்புவேன்னு நினைக்கல. இதிலே என்னோடய குக்கிங் ஸ்கில்லோட ரேஞ்ச் எதில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நானே. எனக்கு ஆக்சுவலாக எல்லோரும் இருக்கோம், நிறைய செய்யலான்னு ஒரு ஆர்வத்தில் குக்கரில் நிறைய போட்டேன். 1 கிளாஸ் போடுறதுக்கு 2 கிளாஸ் பாஸ்தா போட்டேன். அது வெந்து இவ்வளோ வந்துருச்சு. பன்னீர் ரேஷியோ எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. பட் அதை ஃபைன் பேஸ்ட்டாக என்னால் அரைக்க முடியல. ஏன்னா எங்களோட மிக்ஸி குட்டி ஜார் இருந்ததுனால என்னால் பேஸ்ட்டாக அரைக்க முடியல. சரி, ஓகே, அதுதான் மிஸ்டேக்குன்னு பார்த்தா குக்கரில் வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியவாவது ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருக்கலாம். அதையும் எடுக்காமல் இவ்வளோ கேவலமாக சொதப்பேன். எனக்கு ஷேம் ஆகிடுச்சு.